ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபண்ட்ஸ் டேப் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் அவங்க டாப் 10 ஸ்டாக்ஸை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சப்போஸ் லார்ஜ் கேப்னு வச்சிங்களேன், இதில் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த இயர்ஸ்க்கு உங்கள் ஃபில்டர் வேணும்னு. நான் 1 இயருக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி இதை கோ கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ரேட்டிங் வைஸ் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டாப் இன்வெஸ்டர் லிஸ்ட் இருக்கும் அதில் ஸ்க்ரோல் டவுன் யா சி டாப் ஹோல்டிங்ஸ். ஸோ நீங்கள் சப்போஸ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இது ஹோல்டிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதே போல் உங்கள் ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக அந்த ஹை வேல்யூ 16.25% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த 3 கம்பெனிஸும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கணும். அகைன் ஃபண்ட் கிளிக் பண்ணி மிட் கேப் சூஸ் பண்ணிக்கோங்க. மிட் கேப் அண்ட் அகைன் 1 இயருக்கு நான் சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கோவை கிளிக் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. அந்த டாப் ஹோல்டிங் இங்கே பாருங்கள், மிட் கேப் அகைன் குரு ஃபினான்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 4.2% ரிட்டர்ன், மேக்ஸிமம் 8.84% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டாக் பை பண்ண முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண லார்ஜ், மிடில் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.